செயின்ட் தாமஸ் கேரளாக்கு வந்திருக்காரு. The Christian propaganda that Brahmins martyred Saint Thomas near Chennai in the 1st century. That again is a completely false allegation. First of all, of course, Saint Thomas never went to South India. இயேசுநாதர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் அங்கிருந்து உயிர் தப்பி இங்க வருகிறார். கேரளா மூலியமா என்டர் ஆகி அப்படியே ஒவ்வொரு இடமா டிராவல் பண்ணி கடைசியா அவர் வந்தது வந்து எங்கன்னா நம்மளுடைய செயின்ட் தாமஸ் மவுண்ட் என்று சொல்லக்கூடிய இது. இந்த செயின்ட் தாமஸ் மவுண்ட்ல ஆக்சுவலா இருந்த ஆட்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா சமணர்கள். செயின்ட் தாமஸ் வந்தப்ப சமண மதத்திற்கும், அதாவது சமணம்ங்கிறது தமிழ் சமணம், ஜெயினிசம் கிடையாது, தமிழ் சமணர்கள். இந்த தமிழ் சமணர்கள் வாழ்ந்த பகுதி தான் அந்த இருக்கக்கூடிய அந்த செயின்ட் தாமஸ் மவுண்ட் இருக்கக்கூடிய அந்த குன்று. அங்க வந்து இவருக்கு அடைக்கலம் கொடுத்துருக்காங்க. இவர் ஆக்சுவலா கொலை பண்றதுக்கு ஒரு குரூப் அலைஞ்சிருக்கு. அந்த குரூப்ல இருந்து இவரு அங்கிருந்தே ஓடி ஓடி தப்பிச்சுதான் வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் திரும்ப இங்க கொலையும் செய்யப்படுகிறார். நம்மளுடைய வரலாறுகள்ல அங்கங்க குட்டி குட்டியா கிடைக்குது. பகுதியில செயின்ட் தாமஸ் மவுண்ட்ல இருந்த இடத்துல இருந்து தான் அவர் திரும்ப தப்பிச்சு போவாரு. தப்பிச்சு போகும்போது ஒரு குரூப், அது எந்த குரூப்னு நான் சொல்ல விரும்பல, நீங்க அந்த கதைகளை தேடி படித்து தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு குரூப் காட்டி கொடுக்குது. அந்த மூலமாக அவர் வந்து படுகொலை செய்யப்படுகிறார். ஓகே, காட்டி கொடுக்கறதுனாலே ஒரு குரூப் இருக்கு, அந்த குரூப் நினைக்கிறேன். சமணர்கள் தான் அவருக்கு அடைக்கலம் கொடுத்துருந்தாங்க. அப்ப சமண மதத்திற்கும் கிறிஸ்டியானிட்டிக்கும் ஒரு பிரிட்ஜ், ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். நீங்க இதனாலதான் சமண மதத்துடைய இல்ல சமண வாழ்வியலோட நிறைய தொடர்பு வந்து திருக்குறள்ல இருக்கும். திருக்குறளுக்கும் சமணத்திற்கும் நிறைய தொடர்புகள் இருக்கும். சமணத்திற்கும் செயின்ட் தாமஸ்க்கும் நிறைய தொடர்புகள் இருக்கும். இந்த ஒரு இதை வச்சுக்கிட்டு தான் திருவள்ளுவர் கிறிஸ்டியன் சொல்லி திருவள்ளுவருக்கு மதம் மாத்திர வேலையை இங்க ஒரு குரூப் பண்ணுது. புரிஞ்சுக்கோங்க, சமண மதம் அதற்கு முன்பு இருந்தே அதே கிட்டத்தட்ட அதே மாதிரியான கருத்தியலை கொண்ட ஒரு மதம் அப்படிங்கறதுனால செயின்ட் தாமஸை அவங்களால அக்செப்ட் பண்ண முடிஞ்சது. காஸ்மோ இண்டிகோ பிளக்கேட்டஸ் அந்த பைசன்டைன் எம்பையரை சார்ந்த ஒரு பணக்கார பிஷப், கிறிஸ்டியன் டோபோகிராஃபி அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதுறாரு. இது 6ஆம் நூற்றாண்டு புக்கு, அது 6th century AD. தென்னிந்தியாவில் கிறிஸ்தவ மக்கள் வாழ்கிறார்கள். செயின்ட் தாமஸ் வாழ்ந்த காலம் என்ன? அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி ரோமர்களுக்கும் தமிழர்களுக்கும் தானே பெரிய தொடர்பு இருந்துச்சு. சீ ரூட் இருந்துச்சு. ஸோ அஃப்கோர்ஸ் ரோம நாட்டு வந்து ரொம்ப தூரம் வரணும்னா அது இந்தியா தான் அவங்களுக்கு. இன்னொன்னு என்னன்னா, அவரை கொலை செய்தவரும் ரோமானியர்கள் தான். ரோமானியர்களுக்கு காட்டி கொடுத்தவங்க தான் வேற ஆளு, சரியா? ஸோ ரோமானியர்கள் தான் அவரை தேடிட்டு வராங்க. ஸோ ரோமானியர்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள முழுமையான அக்சஸ் வந்து அந்த காலகட்டத்தில் வணிக அக்சஸ் வந்துட்டு போறதுக்கான அக்சஸ் வந்து இருந்திருக்கு. மார்க்கோ போலோவும் தமிழ்நாட்டில் கேரளாவில் கிறிஸ்தவ பாப்புலேஷன் இருக்குதுங்கிறத அவரோட ரெக்கார்ட்ல எழுதியிருக்காரு. இது வந்து சிரியக் கிறிஸ்டியன்ஸ் சொல்றாங்க. சிரியக் கிறிஸ்டியன்ஸ்ங்கிறது எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா அது மிடில் ஈஸ்ட்ல இருந்து. யூரோப்பியன் கிறிஸ்டியன் கிடையாது. கிறிஸ்தவ மக்கள் என்று இன்னைக்கு நீங்க அறியப்படுற பாப்புலேஷன் வந்து இன்னைக்கு ரோமன் கேத்தலிக்ஸ் இருக்காங்க, புரொட்டஸ்டன்ட்ஸ் இருக்காங்க. அதுல ஏதோ ஒரு சில குடும்பங்கள், ஒரு கைவிட்டு என்ற அளவுக்கான குடும்பங்கள் காலங்காலமா அப்பத்துல இருந்தே இருக்கு.